Hello students, this is a last minute preparation series. So in the series நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாக்ட் அதாவது நம்ம ரிப்பீட்டடா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எந்தெந்த பார்ட்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்களோ அந்த பார்ட்ல நம்ம சின்ன சின்ன வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறது டிரான்சிஸ்டர் சரியா. ஸோ ரொம்ப ஈஸியான பார்ட், ஈஸியா சாலிடா ஒரு கொஸ்டின்ஸ் இதுல கேட்பாங்க. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா சிஇ கான்ஃபிகரேஷன், சிஇ மோட். டிரான்சிஸ்டர்ல பார்த்தோம் அப்படின்னா 3 மோடு உண்டு சரியா. சிபி மோட், சிசி மோட் அண்ட் சிஇ மோட். இதுல உங்களுக்கு அதிகமா கேட்கறது சிஇ மோட் தான் கேட்டுட்டு இருக்காங்க சரியா. ஸோ இதுல என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவீங்க சரியா, என்னென்ன கேக்குறாங்க அப்படின்றத நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் சரியா. ஆனா கன்ஃபார்ம் இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே ஃபைன். So first part is you need to understand the circuit symbol. Okay, what is the symbol for transistor is this is your symbol. See, this is the emitter and this is your collector and this is your base. Okay, so this is a symbol for transistor. So நம்ம பார்க்க போற transistor என்ன அப்படின்னா NPN transistor. Okay, so NPN transistor தான் உங்களுக்கு கேட்க செய்றாங்க. So அது மட்டும் நீங்க பார்த்தா போதும் சரியா. ஃபைன். ஸோ இதோட இப்ப நம்ம பார்க்க போறது CE mode, common emitter mode. அப்படின்னா E வந்து காமன் சரியா. ஸோ அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இது தியரி பேஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. என்ன அப்படின்னா பேஸும் கலெக்டரும் என்ன பயாசிங்ல இருக்கும், எமிட்டரும் பேஸும் என்ன பயாசிங்ல இருக்கும் அப்படின்றது கொஸ்டின் கேட்பாங்க சரியா. ஸோ தியரி பேஸ்ட் கொஸ்டின் சொல்ற நல்லா கவனிச்சுக்கோங்க. பேஸும் எமிட்டரும் ஃபார்வர்ட் பயாஸ். ஓகே, ஃபார்வர்ட் பயாஸ் மீன் வாட்? பாசிட்டிவ்ல கனெக்ட் ஆகும், நெகட்டிவ்ல கனெக்ட் ஆகும் கரெக்டா. ஸோ நம்மளோட என்பிஎன் டிரான்சிஸ்டர்ல எமிட்டர் negative and base is positive and collector is negative, which means n I am just take it as negative. Okay, so if base positive na, it should be connected to the positive terminal, and if it is connected to emitter is connected to this terminal. Okay fine, this is the forward biasing. Okay, so now the base and the collector should be reverse biased. Okay, so the base and the collector will be reverse biased. So consider your base is a P and this is your N, so it should be connected to the N should be connected to the positive and B should be connected to the negative. This is the circuit. Okay, this is your CE mode circuit. Okay, CE mode circuit. So please understand about it. Okay, so this is forward bias and this is reverse bias. Fine. One more thing is the current directions, right? So in the circuit la current direction இதோட working principle பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன் இந்த current direction இப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ நம்ம working principle தான் பார்க்க போறதுல ஜஸ்ட் இந்த டைரக்ஷன்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ சரியா. திஸ் இஸ் மை IE current is flowing in this side. ஸோ நம்மளோட CE மோட பொறுத்த அளவுக்கு காமன் எமிட்டர் சரியா, எமிட்டர் கரண்ட் இன்வால்வே ஆகாது, ஜஸ்ட் IB IC அவ்வளவுதான் இன்வால்வ் ஆகும் சரியா. ஸோ இதுக்கு உள்ள வோல்டேஜ் சரியா, வோல்டேஜ் அக்ராஸ் B and E, that is called input voltage VBE. Okay, input potential difference between base and emitter. Okay, so next பார்த்தோம்னா in the between C and E, that is called VCE. Okay, between C and E, that is the potential difference is VCE. Okay fine, this is my output, this is my output voltage and this is a VBB. Okay, this is a VBB, this is called my input. Okay, input voltage. Okay, so the representation உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்படும், அதுக்காக தான் சொல்றேன் சரியா. So IB is my input current, IB is my input current. Okay, so IC is my output current, output collector current. All na sorry, output current. Fine. So output voltage is VCE, output current is IC, input voltage is VBB and input voltage, input current is IB. சரியா. so இதுதான் உங்களுக்கு சர்க்யூட், நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சர்க்யூட் சரியா. so இப்போ நல்லா கவனிடா. first thing is we need to understand what is current gain. Okay, first formula, current gain usually in a CE mode, which we will represent it as beta, which is equal to what? Which is equal to output current divided by input current, that is Vin. Okay, Vin, output current by input current. So what is your output current? IC divided by IB. That's all. Okay, so next is voltage gain. Okay, voltage gain, simple thing, everything wherever you find gain then it will become output by input, அவ்வளவுதான் சரியா. so voltage gain நம்ம VG னு வச்சுக்கலாமா சரியா, நம்ம representation தான். Okay fine, this is also V output by V input. Okay, V output by V input. so what is my output according to Ohm's law? V0, which is equal to what? IC into R C. Okay, resistance in the collector, there is a resistance in this circuit. Okay, there is a resistance. Okay fine, so divided by this is what
VI can be written as IB into RB. Okay, RB in input resistance. Okay, fine. So we can write voltage gain which is equal to IC by IB. Already we know that current gain beta into RC by RB. That is nothing but output resistance divided by input resistance. That is called the resistance gain. That is called resistance gain. Okay. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஏன் சார் இவ்வளோ டீப்பாக பார்க்கணுமா அப்படின்னா இல்லை இது ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும்னா இது எல்லாமே மிங்கிள் பண்ணி தான் கேட்பாங்க, ஒரு பர்டிகுலராக கேட்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி கேட்பாங்க. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பவர் கெயின். ரொம்ப சிம்பிள் தான். பவர் கெயின் இஸ் வெரி வெரி சிம்பிள். பவர் கெயின் we can write power which is equal to potential V into Iங்கிறது நமக்கு தெரியும், V into I ரைட்டா. ஸோ இங்கே பவர் கெயின் அப்படின்னா voltage gain into current gain. That's all the case. Okay, so இந்த மூணு formulas base பண்ணி நமக்கு problems கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? So another thing you need to understand, according to Kirchhoff's current law, IB plus IC which is equal to IE. Okay, so இந்த formula ஞாபகம் வச்சுக்கங்க. Okay, fine. So இந்த formula, and the thing is, another thing you need to know is transconductance formula enna, you can give any representations TC. Okay, so which will be equal to IC by V in, this is a ஒரே ஒரு formula மட்டும் different தெரியும். சரியா? output current by input voltage. Okay, transconductance which is reciprocal to the resistance, அதனால V by I வராம I by V அப்படிட்டு வந்திருக்கு. ஓகேவா? அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோ, இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் உங்களுக்கு தியரிட்டிக்கல் பேஸ்ல கேட்டாங்க அப்படின்னா, அதாவது நம்மளோட டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, நம்மளோட டிரான்சிஸ்டர் வந்து எதா ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒன்னு வந்து ஆஸ் அ ஸ்விட்சா ஒர்க் ஆகும். சரியா? ஆஸ் அ ஸ்விட்ச், அது பர்டிகுலர்லி ஃபார் அ CE மோட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஃபார் அ ஸ்விட்ச். அண்ட் செகண்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் அன் ஆம்பிளிஃபயர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ நம்மளோட டிரான்சிஸ்டர் NPN டிரான்சிஸ்டர் இன் CE மோட் ஒர்க்கிங் ஆஸ் அ ஸ்விட்ச் அண்ட் ஆம்பிளிஃபயர். சரியா? ஓகே ஃபைன். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா காது கொடுத்து கேட்டுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்விட்சாக அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே தியரிட்டிக்கல் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தோம், NPN டிரான்சிஸ்டர் படிச்சிருந்தோம்னா அதுல இன்புட் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அது ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகேவா? டைம் இருந்தா கோ த்ரூ பண்ணுங்க, இல்ல அப்படின்னா நான் சொல்ற பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸ்விட்சா ஒர்க் ஆகணும் அப்படின்னா அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நம்ம டிரான்சிஸ்டர் பொறுத்த அளவுக்கு 3 ரீஜன் உண்டு. ஒன்னு வந்து கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா சேச்சுரேஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். சேச்சுரேஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் ரீஜன். தேர்ட் திங் இஸ் ஆக்டிவ் ரீஜன். ஸோ இந்த 3 ரீஜன்ல நமக்கு ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல தான் இட் ஆக்ட் அஸ் அ ஸ்விட்ச் அப்படின்னா அப்படி ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்விட்சா ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஸ்விட்ச்ல 2 கண்டிஷன் இருக்கு, ஒன்னு ஆன், இன்னொன்னு ஆஃப். சரியா? அப்ப ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னா இட் ஷுட் பி இந்த கட் ஆஃப் ரீஜன். Okay, it should be in the cut off region இருக்கும்போது it acts as a switch off. Okay, on situationல பார்த்தோம்னா it is in the saturation region. It is in the saturation region. Okay sir, this is fine. Switch over sir. So இப்போ amplifier அப்படின்னா, if it is working as an amplifier then it should be in the active region. சரியா? active regionல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நம்மளோட டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபயரா ஒர்க் பண்ணும். சரியா? ஸோ ஆம்பிளிஃபயர் அப்படின்ற பட்சத்துக்கு நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஆம்பிளிஃபயர்னா என்ன? இட் ஆம்பிளிஃபைஸ் தி சிக்னல். இட் ஆம்பிளிஃபைஸ் த வீக் சிக்னல். கரெக்டா? ஆம்பிளிஃபைஸ் தி வீக் சிக்னல்ஸ். இதெல்லாம் தியரி பேஸ்ல क्वेश्चंस கேட்கலாம். சரியா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு this is my initial cycle. So understand this. This is my initial cycle weak. Okay, this is a weak signal. So when it enter into the transistor, transistor in CE mode, then we will get the amplified signal. Okay, this is my amplified signal. So in both cases, so we have transistor in various mode, CE mode and CB mode and CC mode, right? So in CE mode only the phases will be changed. Okay, it means if it is the initial input signal in this the phase of 0 degree, just take it as this is the initial signal. Okay, the output will be out of phase by 180 degree. சரியா? So for example, if the signal இப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இப்படி கிடைக்கும். சரியா? phase இது ரெண்டுக்குள்ள phase difference எவ்வளவு அப்படின்னா 180 degree. சரியா? 180 degree we call it as pi. சரியா? phase difference between the input and output signal பார்த்தோம்னா 180 degree இருக்கும். சரியா? CB mode பார்த்தோம்னா as usual same, nothing difference. Okay, if it is the input signal
இருந்துச்சுன்னா output will also be in phase ல இருக்கும். CC மோட்லயும் அதேதான் சரியா, CC மோட்லயும் அதேதான் சரியா, அதான் in phase அப்படின்னு சொல்லுவோம் சரியா. சோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தியரி பேஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்டா you could attend that. Okay, so இவ்வளவு தான்டா சரியா, டிரான்சிஸ்டர்ல இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலே போதும், உன்னால எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் சரியா. சோ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்கடா. சோ ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. in a common emitter transistor amplifier the audio signal voltage across the collector, see the audio signal voltage across the collector is 3 volt. The resistance of the collector is RC is given. Okay, RC is the resistance of the collector, that is called the output resistance. Okay, whatever in the collector region, that is our output. Okay, whatever in the base region, that is our input. Okay, so RC will given us 3 kilo ohm, and another thing is collector voltage is given, right? So voltage across the audio signal voltage across the collector, so yeah, that is my V output will be equal to 3 volt. Okay, next thing is the resistance, if the current gain கொடுத்திருக்காங்கடா beta which is equal to 100 சரியா. next the base resistance, okay, that is my RB, that is my R input resistance, okay, which is equal to 2 kilo ohm சரியா. so next என்ன கொடுத்திருக்காங்க, find the voltage gain and the power gain என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க சரியா. power gain ரொம்ப simple, power gain which is equal to voltage, power gain which is equal to voltage gain into current gain. so அப்ப voltage gain எப்படி எழுதலாம், voltage gain எப்படி எழுதலாம், V is equal to IR, correct? V is equal to IR, so we can write beta into R gain, correct? R gain, resistance gain into beta, correct? so we can write beta square into R gain, resistance gain, right? சரியா. சோ இல்ல நீ இன்டிவிஜுவலா கண்டுபிடிச்சு போட்டாலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ V gain தனியா கண்டுபிடிச்சு பீட்டா தனியா கண்டுபிடிச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, no objections. Okay, fine. so beta which is equal to what, current gain is equal to 100 square into R gain which is nothing but R output by R input. R output ங்கிறது எவ்வளவுடா, R output அப்படின்றது நமக்கு output resistance 3 kilo ohm, 3 into 10 to the power of 3 divided by R input ங்கிறது base resistance 2 into 10 to the power of 3. so இது ரெண்டு cancel, it will become this is 10 to the power of 4, right, which means 104 zeros varum into 3 divided by 2. okay, if you cancel it out, if you cancel this, then it will become 5 to 5000, right, 5 is a 15000, right, 5 is a 15000, right. so now power gain கண்டுபிடிச்சிட்டேன். so என்னோட ஆப்ஷன்ஸ்ல பார்த்தா ஆப்ஷன் B ல மட்டும் தான் 15000 இருக்கு. so அதுதான் என்னோட கரெக்ட் ஆன்சரா இருக்க முடியும் சரியா. right, so V gain வேணா நீ கண்டுபிடிச்சு பாத்துக்கோ சரியா. V gain which is nothing but what, V gain which is nothing but beta into R gain, right, that's all the case, which means we can easily find it out, beta into R gain, correct? so R gain நமக்கு 3/2 அப்படினு தெரியும், beta gain 100 into 3/2, so it will become 50, so it is 150, that's all the answer. okay, fine. so next problem பாருங்கடா, இது நீட் 2000 question, இது எல்லாமே நீட் क्वेश्चंस தான். ஓகேவா, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இப்போ பாரு, CE amplifier, CE transistor amplifier, இந்த ஆடியோ சிக்னல் வோல்டேஜ் கொடுத்திருக்கான் சரியா, across the collector resistance, see collector resistance வழியால போறது இது சொல்லியிருக்கான் சரியா. அதாவது V output across the collector resistance, okay, which is equal to 4 volt and RC which is equal to 2 kilo ohm சரியா. thing இது கொடுத்திருக்கான். the current amplification factor and current gain everything is same சரியா. current amplification factor இருந்தாலும் current gain தான் ரெண்டுமே சேம் தான். 100 and base resistance கொடுத்திருக்கான், RB கொடுத்திருக்கான் சரியா, 1 kilo ohm கொடுத்திருக்கான். what is the input voltage என்ன அப்படி, V input என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க சரியா. so V input find out பண்ணோம் அப்படின்னா நல்லா கவனி, நமக்கு voltage gain தெரிஞ்சா கண்டுபிடிச்சிடலாம்டா. voltage gain which is equal to V output by V input சரியா. நமக்கு voltage gain தான் ஒன்னு தெரியும், beta into R gain, கரெக்ட்டா, which is equal to voltage out by voltage in. voltage out I already know that 4 volt, voltage in கண்டுபிடிக்கணும், beta is given, R gain is given, everything is given, you could find easily, right. so take it as your homework and find the answer, do it yourself. okay, fine. next, see this problem, same problem, nothing changes, everything is same. so this here it is, NPN transistor is connected in common emitter configuration in a given amplifier. the load resistance is given, load resistance is nothing but output resistance only, okay, is connected in a collector circuit and the voltage drop across it, which means from this you could find, see நம்மளோட collector part இருக்குல்லடா, this is our collector part,
This is our collector. There is a resistance. Across this resistance, there is a voltage drop, that is 0.8 volt. Using this data, resistance is given and voltage எவ்வளவு drop ஆகுது சொல்லிருக்காங்க. அதுல நம்ம IC கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கான வழிகள் தான் அவங்க கொடுத்திருக்காங்க. கரெக்ட், IC கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? voltage drop across its 0.8 volt, that is not our output voltage. Okay, the resistance வழியில எவ்வளவு voltage drop ஆகுது அப்படின்றது தான் கொடுத்திருக்காங்க. Okay va, அது output voltage ஆ கொடுக்கல. Okay, if the current amplification factor beta is given and the input resistance is given, Rn is given, and what is the power gain? Power gain is simply we find it out, voltage gain into current gain. அவ்வளவுதான். சரியா? அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா? That's all. சரியா? Fine. So இந்த ப்ராப்ளம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. Okay, let's move on. This is a very important easy problem. Okay, நம்ம ஃபேஸ் பத்தி பார்த்திருந்தோம் இல்லையா? So அது அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான். கவனிடா. So the input signal given to the CE amplifier having voltage gain கொடுத்திருக்கான். சரியா? VG கொடுத்திருக்கான், which is equal to 150, and அந்த சைக்கிளோட potential கொடுத்திருக்கான். சரியா? which is 2 cos of 15t plus pi by 3 அப்படின்றது தான் கொடுத்திருக்கான். You know this is my phase. கரெக்டா? this is my phase and this is my maximum amplitude. சரியா? so நமக்கு amplitude வந்து increase ஆகும். this is my V input, அது maximum amplitude. சரியா? maximum input amplitude. சரியா? so இதுல நம்ம output find out பண்ண போறோம். corresponding output signal எல்லாம் கேட்டிருக்கான். சரியா? so V out என்ன? so அப்ப V out max கண்டுபிடிக்கணும் இல்லையா? so அதுக்காக தான் voltage gain கொடுத்திருக்கான். voltage gain which is equal to V out max divided by V in max. okay வா? Fine. So appa namakku V in max already we know that voltage gain is 150 into 2, which is equal to V out max. Correct? So using this it is found that 300. okay, so this is nothing but V naught max. okay, fine. so ipo namakku thevayana vishayam enna phase. okay, idu CE mode அப்படின்றதுனால phase will be changed. okay, இதுவே CC mode or CB mode இருந்துச்சுனா என்ன phase இருக்கோ அதே phase தான் வரப்போகுது. கரெக்ட்டா? இப்போ CE mode அப்படின்றதுனால இதோட 180 ஆட் ஆயிக்கும், which nothing but cos of 15t plus pi by 3 plus 180, which is added as pi. That's all. okay, so this is the case. okay, finally we arrive the answer, which is V naught max is 300. so ஒரே ரெண்டு ஆப்ஷன்ல 300 இருக்கு இல்லையா? so அதுல பார்த்தோம்னா ஒரு ஆப்ஷன்ல phase அதே phase கொடுத்திருக்காங்க. so அதுலயே நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன் வராது because phase சேமா இருக்கு. okay, so அப்ப கண்டிப்பா இந்த ஆன்சர் தான் வர முடியும். சரியா? so up to this, so இவ்வளவு தான் क्वेश्चंस உங்களுக்கு மேக்ஸिमम நான் இது வரைக்கும் செக் பண்ண வரைக்கும் லாஸ்ட் 30 இயர்ஸ் வரைக்கும் செக் பண்ண வரைக்கும் உங்களுக்கு CE மோட் தான் கேட்டிருக்காங்க. பவர் கெயின், வோல்டேஜ் கெயின், கரண்ட் கெயின் எவ்வளவுதான். சரியா? இத தாண்டி உங்களுக்கு வேற எதுவும் புதுசா எதுவும் கேட்கல. okay, so theory based क्वेश्चंसல நான் சொன்ன விஷயங்களை மைண்ட்ல வச்சிருந்தா போதுமானதா இருக்கும். சரியா? okay, fine. so thank you. see you in the next session.